அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று தினம் ஆற்றிய ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் உரையானது எல்லோராலும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்ட ஒரு உரையாக இருக்கின்றது. பல்வேறு விமர்சனங்களை தந்திருக்கின்ற உரையாகவும் இது இருந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதி முன்னர் ஆற்றிய உரைகளில் இருந்து இது சற்று தனிவடைந்த விடயங்களை சொல்லுகின்ற ஒரு மனோபக்குவம் அடைந்த நிலையில் ஆற்றிய உரையாக பலரும் வர்ணிக்கின்றார்கள். இந்த பொருளாதார விடயத்தில் தாங்கள் அந்த சந்தைகளில் பெரிய வெற்றிகளை கண்டுவிட்டோம் மற்றும் இந்த வரி எவ்வாறு வெற்றியை தந்தது போன்றவற்றை குறிப்பிட்டதோடு அதாவது ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒரு $1000 அரசாங்கம் ஒப்பீடு செய்வதான அல்லது சம பங்களிப்பதான ஒரு திட்டத்தை கூட அறிவித்திருந்தார். அவைதான் அந்த முக்கியமானதாக கருதப்படக்கூடியதாக இருந்தாலும் ஈரானில் இந்த இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களில் 20,000-க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற கருத்தை கூறியிருந்தார். அது உண்மையான தரவுகளா அல்லது அது அதீதப்படுத்தப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளோ அல்லது உலகின் முதலாய நாடுகளோ கனடாவோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகின்ற கருத்தியல்களை சாதாரணமாக கடந்து செல்கின்ற நிலையை அடைந்து விட்டன என்கின்ற ஒரு உண்மையை இருக்க வேண்டும். அவர் கூறுகின்ற கருத்து பாரியதாக கூற இருக்கலாம், ஆனால் அதனை கடந்து செல்லக்கூடிய நிலைக்கு இந்த நாடுகள் வந்துவிட்டன. இவர் அந்த ஆதரவு நிலை நோக்கித்தான் இந்த விடயங்களை நகர்த்துகின்றார். அதாவது நவம்பர் மாதம் 6ஆம் தேதி இடம்பெற வேண்டிய தேர்தல் என்பதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் குறித்த சமீட்சைகளை வெளியிட்டிருந்தாலும் இப்பொழுது இல்லை, அந்த தேர்தல் நடந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நோக்கித்தான் நகர்வார்கள் என்கின்ற நம்பிக்கை சகலருக்கும் இருக்கின்றது. எனவே இந்த தேர்தலின் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக 2 சபைகளிலும் பெரும்பான்மை தேவை என்கின்ற மறக்க முடியாத உண்மைத்தன்மை இருப்பதால் இவ்வாறான திட்டங்கள் என்பன மேலும் அதிகரிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. இந்த சர்வதேச ரீதியில் விதிக்கப்பட்டிருக்கின்ற வரி விதிப்பு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு என்பது தங்களுடைய நாட்டுக்கான ஒரு சட்டமாகத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய இதை வைத்துக்கொண்டு ஏனைய நாடுகள் தங்களுடைய நகர்வு குறித்து மாற்றங்களையோ அல்லது இது குறித்த கருத்துக்களையோ தெரிவித்தால் அந்தந்த நாடுகள் மீது கூடுதலான அழுத்தங்களை தான் பிரயோகிப்பேன் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். உச்ச நீதிமன்றம் தான் சகல அமைப்புகளுக்கும் மேலான அமைப்பு என்கின்ற ஒரு கருத்தியலில் டொனால்ட் ட்ரம்ப் மாற்றத்தை கொண்டு வர முனைவாராக இருந்தால் அவர் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானம் போன்றவைகள் கூட கொண்டு வரப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் நவம்பர் 6ஆம் தேதிக்கு பின்னர் அமையக்கூடியதாக இருக்கும்.